அன்புமணி ராமதாஸா திருமாவளவனா? சீமான் தான் ப்ரோ. சீமான் தான். என்ன காரணத்துக்கு சீமானை பிடிக்குமா உங்களுக்கு? சீமான் பிடிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. பட் இப்போ இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சியில் வந்து பெட்டர் தானே சீமானாக தான் இருக்கு. அடுத்து ஈரோடு எலெக்ஷன் வேற வரப்போகுது. அந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே அகேன்ஸ்டா அவர் மட்டும் தான் நிக்கிறாரு. ஓகே. டிஎம்கே நிக்கல, விஜய் சார் நிக்கல, எந்த ஒரு பெரிய கட்சி நிக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? ஓகே தான். ஆக்சுவலாக அவங்க 3-4 இயர்ஸாகவே கண்டினியூஸாக அவங்க இண்டிவிஜுவலாக நிற்கிறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு வெல்கமிங் தான் அது. ஆமாம். எப்படி அவர் பத்தி ஆக்சுவலா நினைக்கிறீங்க சீமானை பத்தி? அரசியல் எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ டிவிக்கே வந்ததுனால கொஞ்சம் காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பெட்ரு இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கேவோட பெட்டர் தான் சீமான் பெட்ரு. போறது கரண்ட் இதை விட பெட்டரா இருக்கு. ஆமாம். இதை தாண்டி 26 சீமானுக்கு எந்த வெற்றி வாய்ப்பு இருக்கு? இல்லை மோஸ்ட்லி டிவிக்கே தான். மோஸ்ட்லி டிவிக்கே தான். சூழல்ல தமிழகத்தின் சிறந்த தமிழக தலைவருக்கு ஒரு கேள்வி. சீமான் இருக்கார் ஒரு பக்கம், அன்புமணி ராமதாஸ் இருக்கார் ஒரு பக்கம், திருமாவளவன் இருக்கார் ஒரு பக்கம். இந்த மூணு பேருக்குள்ள யார் சிறந்த தமிழக தலைவர் நீங்க பாக்குறீங்க? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ இருக்கிற அந்த 3 பேர்ல எந்த அரசியல் தலைவருமே வந்து கிடையாது. இனிமேல் வரல புதுசாக வரக்கூடிய அரசியல் தலைவர்லாம் வந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரணும். மற்றபடி இப்போ இருக்கிற எந்த அரசியல் தலைவரையும் நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சீமானோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவர் ஜஸ்ட் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காருங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு எனக்கு அவர் மேலே ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் போக போக என்னன்னா அவர் ஜஸ்ட் அவருக்காக மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்லா இருந்தால் போதும் பார்க்குறாரு. ஒரு விளம்பரம் தான் எல்லாமே, அதை தாண்டி வேறு எதுவும் பார்த்து. டிஎம்கே ஆச்சு இல்லை ஜி, அவங்க அதே இத்தனை வருஷமா என்ன பண்ணாங்க, 50 இயர்ஸ் என்ன பண்ணாங்க, அதே தான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக அவங்க தான் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, வெற்றி சதவீதம் பணத்தை வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பா டிஎம்கே ஜெயிக்கும். பட் பணம் இல்லாம அவங்க நின்றாங்கன்னா கண்டிப்பா டிஎம்கேக்கும் விஜய்க்கும் தான் போட்டி இருக்கும். ஸோ பணத்தை வச்சு பார்த்தா டிஎம்கே தான் ஜெயிக்கும். அவங்க பணம் இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பா விஜய் ஜெயிப்பார். இல்லை, அவர்லாம் சான்ஸே இல்லைங்க. தமிழகத்தின் தலைவர் யாரு? கேள்வி வந்து இளைய தலைமை தான் எதிர்பார்த்துட்டு நல்லதுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம எங்கேயும் எல்லா பேரும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. புதுசா வராரு, ஏதோ நல்லது சொன்ன கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா எதிர்பார்த்து அவரு கட்சி தலைவரா பார்க்கல, தமிழுக்கு ஒரு ஏதாவது பண்ணலாம், அவ்வளவுதான். அவர் கட்சிக்கு ஒரு இது வருவாங்க. ஆமா பண்ண இருக்கு. அவரு ஒரு தமிழுக்காக ஏதாவது ஒரு இது பாடுபடலாம், மற்றபடி ஒன்றா திருமாவளவனும் அவர் பண்றாருப்பா. ஆனால் அவரு இன்னும் மக்களும் பாதி பேர் புரிஞ்சுக்கணும். அது ஒரு தலைபட்சமாக இருக்க மாதிரி இருக்காங்க. எல்லாருமே ஏத்துக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். அவர் வந்து ஜாதி வாரியாதமா பாக்குறாங்க. இன்னும் ஒரு பெருந்தலைவரை இன்னும் பார்க்கல. ஜாதிக தலைவர் தான் பார்க்குறாங்க. பிடிச்சது சொன்னேன். ஓகே, 100% ஓகே. இப்படி ஆனால் 50% இஸ் ஓகே. தட்ஸ் ஆல். நல்லதாகவும் இருக்கு, கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இல்லை கொஞ்சம் இந்தியா உள்ள வராங்கப்பா, பரவாயில்ல. மக்களுக்கு கொஞ்சம் நம்ம இது பண்றாங்க. மக்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகுது, சான்ஸ் நிறைய இருக்கு. வெற்றி நம்ம இவருக்கு தான் இருக்கு. தலைவர் நம்ம தளபதிக்கு தான் இருக்கு. மோஸ்ட் எல்லாரோட யங் சாப்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறாங்க. மூணு பேர் எல்லாருமே வேஸ்ட்டுங்க. வரப்போற தலைவர் விஜய் தான் நல்லா நடத்துவார் தமிழ்நாட்டை இதுக்கப்புறம். ஆமா, கன்ஃபார்ம். அவரை பத்தி எனக்கு எது அபிப்பிராயம் எதுவும் இல்லை சொல்றதுக்கு. யாரை பத்தியும் சொல்றது அபிப்பிராயம் இல்லை. வர தளபதி சொல்றதுதான் அபிப்பிராயம். வர சொல்ல எல்லாரும் பிடிக்கல சார். இதுவும் பிடிக்கல, ஃபர்ஸ்ட் இருந்தா முடியல. வர இல்ல இல்ல எவ்வளவு இருக்கு சொல்ல வேண்டியது.
விலைவாசி அதிகமாகும் சார். விலைவாசி அதிகமா இருக்கு. ஆமா. அந்த இன்னும் சில என்ன இருக்குதா இதை தாண்டி வேற என்ன இருக்கு? எவ்வளோ இருக்கு சொல்லணும்னா அவங்கள திருத்திக்கணும். அவங்களா திருப்பிக்கலாம். ஆமா. 26ல யாருக்கு வெற்றி? வெற்றி தோல்வின்னு சொல்ல முடியாது. நம்ம தளபதி அதிக ஓட்டு வாங்குவாரு. ஆமா கண்டிப்பா 2வது இடத்துக்கு வருவார். ஆட்சி பிடிக்கணும்னா 2வது இடத்துல எதிர்கட்சா உட்காரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இப்போ ப்ரோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞருக்கெல்லாம் நல்லா பண்ணுவார். அவர் பதவியில் இல்லாத போதே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம 26 வந்து நம்ம பார்த்து வெயிட்டாக பண்ணிக்கலாம். சீமான நல்லதான், நல்ல தம்பியாக தான் பார்த்தாரு. அவர் கூட்டணி வச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஆனால் என்ன பாசிட்டிவ்ஸ் அவர் பேசலாம் நல்லா இருக்கும் ஜி, பயங்கரமாக பேசுவார், அது பிரச்சனை கிடையாது, நல்லா தான் பேசுவார். ஆனால் என்ன ஒன்றுனா அவருக்கு வந்து ஒரு இது இல்லை, ஒரு மோட்டிவோட பேச மாட்டார். அவர் பேசுறது வந்து கேளுங்கன்னு தான் பேசுவார் தவிர அவர் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் பேச மாட்டார். நெகட்டிவ்ஸ்னா தான் ஓப்பனாக பேசுறது தான். ஓப்பனாக ஆமாம் ஓப்பனாக பேசுறது தப்பு. அது ஆக்சுவலாக யாருமே யாரை பற்றியும் பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ பேசுறீங்கன்னா நீங்கள் மட்டும் பேசணும், அதுதான் கதை.